ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரயில் கணக்குகள், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஒரு ரயில் மணிக்கு 126 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதன் வேகம் மீட்டர் பை நொடி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்பனாக்கா 126 கிலோமீட்டர் பர் ஹவர். அவங்க கேட்டு மீட்டர் பை செகண்ட் கேட்டுக்கிறாங்க. அப்பனாக்கா இங்கே 126 கிலோமீட்டரை தனியாக பிரிச்சுக்கலாமா? 1000 இன்ட்டு மீட்டர்னு பிரிச்சுக்கலாம். டிவைட் பை ஹவரை செகண்டாக மாற்றணும். அப்போனா 60 இன்ட்டு 60 போட்டுக்கலாம் செகண்ட். சரிங்களா? 60ன்றது ஒரு ஹவரை 60 மாற்றணும்னாக்கா 60 மினிட்டு, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அதனால 60 இன்ட்டு 60 பிரிச்சுட்டோம். அப்புறம் இதை கேன்சல் பண்ணனாக்கா 2ஆல் கேன்சல் பண்ணா 3, இது 5ன்னு வரும். 126 இன்ட்டு 5 பை 6 18 மீட்டர் பை செகண்டுன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணனாக்கா 9ஆல் கேன்சல் பண்ணனாக்கா 2 9 18. இங்கே கேன்சல் பண்ணனா 1, மீதி 3 இருக்கும். 36, 4 9 36. திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணனாக்கா 7 2 14. இப்போ இருக்கிறது 5 இன்ட்டு 7 35 மீட்டர் பர் செகண்ட். இந்த 126 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னாக்கா 35ன்னு கிடைக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வி, 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தையோ அல்லது மரத்தையோ கடக்கும் நேரம் என்ன? என்ன கேட்டுக்கிறாங்க? நேரம் கேட்டுக்கிறாங்க. எதனாக்கா ஒரு மின்கம்பத்தையோ அல்லது மரத்தையோ கடக்கும் நேரம். அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் பை ரயிலின் வேகம். இங்க ரயிலின் நீளம் மட்டும் தான் எடுத்திருப்போம், அதே போல கீழே ரயிலின் வேகம் மட்டும் தான் எடுத்திருப்போம் டைம் கேட்டதால. ஏன் நம்ம மின்கம்பத்தையும் மரத்தையும் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா மின்கம்பமும் மரமும் நகராது, அதனால அதோட வேகத்தை எடுக்கல. நீளம் ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பர்டிகுலர் நீளம் இருக்காது, அதனால நீளத்தை ஒமிட் பண்ணிடுறோம். இப்போ என்ன கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 300 மீட்டர், வேகம் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. அந்த 90 கிலோமீட்டரை பர் ஹவரை நமக்கு மீட்டர் பை செகண்டில் மாற்றணும். அப்போனாக்கா 90 இன்ட்டு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் மீட்டர் பை செகண்டாக மாற்றுறது இருந்தாக்கா இந்த 5 பை 18ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? 5 பை 18ஆல் மல்டிப்ளை பண்ணனாக்கா மீட்டர் பை செகண்டாக மாறிடும். ஏன்னாக்கா கிலோமீட்டர் அங்கே நம்ம பிரித்து போட்டுருப்போம். 1000 டிவைட் பை 60 இன்ட்டு 60, அதை கேன்சல் பண்ணதால தான் 5 பை 18ன்னு பிரித்து போட்டுருப்போம். அதனால மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். இப்போ கேன்சல் பண்ணனாக்கா 5 டைம்ஸ் வரும். 5 இன்ட்டு 5 25 மீட்டர் பை செகண்டு. அப்போனா ரயிலோட வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 25 மீட்டர் பை செகண்டு. ஒரு 25 இங்கே 12 25 300. அப்போனாக்கா மீட்டருக்கு மீட்டர் கேன்சல் ஆகிடும், இந்த செகண்ட் மட்டும் தான் மேலே வரும். அந்த மரத்தையோ அல்லது மின்கம்பத்தையோ கடக்கும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 செகண்ட். அடுத்து மூன்றாவது கேள்வி, 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது நிற்கும் மனிதனை 8 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் வேகம் என்ன? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் டிவைடட் பை ரயிலின் வேகம்.
நமக்கு என்ன தெரியுதுன்னா ரயிலின் வேகம் தெரியாது, அதனால் அதை விட்டுருவோம். டைம் பார்த்தினாக்கா 8 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. இங்கே நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 160 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏதாவது ஒன்று இது கிலோமீட்டரோ இல்லைனா இது வந்து மினிட்ஸோ இல்லை ஹவர்லேயே இருந்துச்சுனாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கிலோமீட்டர் பை ஹவர் தெரியும், இல்லைனா மீட்டர் பை செகண்ட் தெரியும். நம்ம ஒன்று இங்கே கிலோமீட்டர் கொடுத்துட்டு இங்கே செகண்டில் கொடுத்தானாக்கா ஆன்சர் நமக்கு வராது. அப்போனா நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 8 செகண்டு. ரயிலின் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 160 மீட்டர். அப்போனா வேகம் தான் நமக்கு தேவை. வேகம் மட்டும் கீழே இங்கே கொண்டு வந்துட்டோனாக்கா 160 மீட்டர் பை 8 செகண்டு கீழே வந்துடும். கேன்சல் பண்ணனாக்கா 8 2 16 0. ஓகேங்களா? அப்போனா வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 20 மீட்டர் பை செகண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேகம் மீட்டர் பை செகண்டில் கொடுத்துருந்தானா ஆப்ஷனில் கொடுத்துருந்தானாக்கா நம்ம போட்டுடலாம். இல்லைன்னா இதை கிலோமீட்டர் பை ஹவராக மாற்றணும்னாக்கா ஆல்ரெடி கிலோமீட்டர் பை ஹவரை மீட்டர் பை செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருப்போம். இப்போ மீட்டர் பை செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பை ஹவராக மாற்றுறதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? 4 4 5 20 4 × 18 72 கிலோமீட்டர் பை ஹவர். ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் நமக்கு ஆன்சர் தெரியும். கிலோமீட்டர் பை ஹவரில் ஆன்சர் தெரியும், மீட்டர் பை செகண்ட்லேயும் நமக்கு ஆன்சர் தெரியும். மீட்டர் பை செகண்ட்ல இருந்து நமக்கு கிலோமீட்டர் பை ஹவரை மாற்றுறதுக்கு 18/5 பெருக்கணும். அது கிலோமீட்டர் பை ஹவர்ல இருந்து மீட்டர் பை செகண்டா மாற்றுறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி. ஒரு ரயில் 340 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 160 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க என்ன சொல்லிடுறானாக்கா, ஒரு ட்ரெயின் குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகுது. அப்பனாக்கா ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். ரயிலின் நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் டிவைடட் பை ரயிலின் வேகம் பிளஸ் இதில் இன்னொன்று ஆட் பண்ணுவோம். என்னன்னாக்கா பாலத்தின் நீளம் நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்பனாக்கா மேலே பாலத்தின் நீளம். ஏன் இதை மட்டும் ஆட் பண்ணுறோன்னா, பாலத்தின் நீளம், குகையின் நீளம், நடைமேடை நீளம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு மனிதனோ அதுக்கப்புறம் மரமோ மின்கம்பமோ இருந்துச்சுனாக்கா அதோட நீளத்தை ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா பாலம் வந்து நகராது, அதனால பாலத்திற்கு வேகம் கிடையாது. சரிங்களா? ரயிலின் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 340 மீட்டர், பாலத்தின் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 160 மீட்டர். ரயிலின் வேகம் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. நமக்கு எல்லாமே இங்கே மீட்டர்ல இருக்கு, அதனால மீட்டர் பை செகண்டா மாத்திரம். இதை 45 இன்ட்டு கிலோமீட்டர் பை ஹவரை மீட்டர் பை செகண்டா மாத்துறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணா போதும். 9 அடிச்சுனா 2/18, 5 45, மேலே 5 × 5 மல்டிப்ளை பண்ணா 25/2 மீட்டர் பை செகண்ட். ஐநூறு மீட்டர் பை 25/2 இருக்கு. அப்போனா 25 வச்சுன்னு 25 மீட்டர் கீழே இருக்கும், 2 செகண்ட் மேலே போயிடும். ஏன்னாக்கா 25/2னா 25 கீழே இருக்கும், மேலே போச்சுன்னா 2 மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போனா மீட்டர் மீட்டர் கேன்சல். 25 வச்சுனாக்கா 20 டைம்ஸ். ஓகேவா? 20 × 2 40 செகண்ட். என்னது 40 செகண்ட் பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க 40 செகண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.